மின்னல் வேகத்தில் நடைபெறும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டத்திற்கான ஏற்பாடுகள் நாடு முழுவதிலும் விநியோக நெட்வொர்க் அமைப்பு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. கொரோனா தடுப்பூசி விவகாரத்தை கவனிக்க தனி குழுவை 3 மாதங்களுக்கு முன்பே மத்திய அரசு அமைத்தது. சரியான தடுப்பூசியை இறுதி செய்வது, அதை வாங்குவது, அதற்கான நிதியை ஒதுக்குவது, பாதுகாத்து வைத்திருப்பது, மக்களுக்கு செலுத்துவது வரையிலான அனைத்தையும் இந்த குழு கவனிக்கும். இந்நிலையில் முதலில் மருத்துவர்கள் உட்பட முன்கள பணியாளர்கள், காவலர்கள், 50 வயதுக்கு மேற்பட்டோர் ஆகியோருக்கு செலுத்தப்பட உள்ளது. அடுத்து வரும் ஜூன் மாதத்திற்குள் 30 கோடி பேருக்கு தடுப்பூசி போடப்பட உள்ளதாக கூறப்படும் நிலையில் 3 கொரோனா தடுப்பூசிகள் இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பின் இறுதி ஒப்புதலுக்கு காத்திருக்கின்றது. இந்த தடுப்பூசிகள் தயாரிக்கும் நிலையங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக சென்று ஆய்வுகளை மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தடுப்பூசியை செலுத்த போதுமான அளவிற்கு இடவசதிகளை மத்திய சுகாதாரத்துறை மாநிலங்களின் ஒத்துழைப்புடன் செய்து வருகின்றது. இதற்காக திருமண மண்டபங்கள், பூத் சாவடிகளை தயார் செய்யும் பணி நடைபெறுகின்றது. தடுப்பூசியை பொதுமக்களுக்கு செலுத்த தேர்ந்தெடுக்கப்படும் இடம் 3 அறைகள் கொண்டு விசாலமானதாக இருக்க வேண்டும் என்பதாலேயே இத்தகைய இடங்கள் தேர்வாகி வருகின்றன என்று கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் முதற்கட்டமாக கொரோனா தடுப்பூசி சேமிப்பிற்கு 29,000 குளிர் சங்கிலி மையங்கள், 240 நடமாடும் குளிரூட்டிகள், 70 நடமாடும் உறைவிப்பான், 45,000 பனிமூடிய குளிர்சாதன பெட்டிகள், 41,000 தீவிர உறைவிப்பான் மற்றும் 300 சூரிய குளிர்சாதன பெட்டிகள் பயன்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளது. இந்த உபகரணங்கள் அனைத்தும் ஏற்கனவே மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. மருத்துவ அதிகாரிகள், தடுப்பூசி அதிகாரிகள், மாற்று தடுப்பூசி அதிகாரிகள், குளிர் சங்கிலி கையாளுபவர்கள், மேற்பார்வையாளர்கள், தரவு மேலாளர்கள் மற்றும் ஆஷா ஒருங்கிணைப்பாளர்களுக்கான பயிற்சி தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டுள்ளன. மேலும் இதற்காக ஆன்லைன் தளங்களில் பயிற்சி தொடங்கப்பட்டுள்ளது என்று சுகாதார செயலாளர் தெரிவித்தார்.